தேவனோடு நடப்பவர்கள் மிக சிலர். அவர்களில் ஒருவன் ஏனோக். ஏனோக்கு தேவனோடே நடந்தான். ஆதியாகமம் 5:24. தேவனோடு நடப்பது ஒரு திறமையல்ல, அது ஒரு தீர்மானம். தேவனை அறிந்தவன், தேவனை விரும்பியவன், பாதத்தை வெறுத்தவன், விசுவாசத்தில் நிலைத்தவன், அவன்தான் ஏனோக். தாழ்மையோடு தேவனோடு நடந்தான். நான் அல்ல, அவர் முக்கியம் என்று வாழ்ந்தான். அபாயங்கள் இருந்தாலும் அவன் பயப்படவில்லை, ஏனெனில் தேவன் அவனோடு இருந்தார். விசுவாசமில்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. எபிரேயர் 11:6. ஏனோக்கின் நடை விசுவாச நடை. அவன் வாழ்க்கை கீழ்ப்படிதலின் சாட்சி. அவன் பரிசுத்தமாக நடந்தான். அவன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு ஈர்ப்பானது. ஒரே இலக்கு, தேவனை பிரியப்படுத்துதல். இரட்டை மனமில்லை, நேரான பாதை மட்டும். தேவனோடு அந்யோன்யம், தினசரி உறவு, நட்பு, நெருக்கம். குடும்பம் இருந்தும் தேவனை விட்டு விலகவில்லை. குறுக்கு வழி இல்லை, சுலபமான பாதை இல்லை, ஆனால் சரியான பாதை. அவன் தனது சித்தத்தை விட்டான், தேவனுடைய சித்தத்தை தேர்ந்தெடுத்தான். பூமியை அல்ல, பரலோகத்தை நோக்கி வாழ்ந்தான். ஒரு நாள் அவன் காணாமல் போனார். எபிரேயர் 11:5. தேவனோடு நடந்தவன் காணாமல் போகவில்லை, உயர்த்தப்பட்டான். இன்று கேள்வி இது: நீ தேவனோடு நடக்கிறாயா? நீ தயாராக இருக்கிறாயா? 1. தேவனோடு நட. விசுவாசத்தில் நிலைநில். பரிசுத்தமாக வாழ். இலக்கை கண்ணில் வை. அப்பொழுது நீயும் ஏனோக்கைப் போல தேவனோடு நடக்கும் மனிதனாக மாறுவாய். தேவனோடு நட, வாழ்க்கை மாறும்.